வர போறவங்க. இவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான். இந்த கொரியோகிராஃபர் இவங்க டான்ஸரா இருந்தாங்க, இப்போ மறுபடியும் கொரியோகிராஃபரா மாறிட்டாங்க. நன் அதர் தென் யுவதி கண்ணன். ஸோ அவங்களோட டீம் மெர்க்குரி பூக்கள். அண்ட் பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆர் விஹான் விஜய், ஆரத்யா சுந்தர், ஆரவ் பாலா, அத்வைத் சரவணகுமார், ரக்ஷிதா கோகுல், ஸ்ரீயா சேது, நிலா ஸ்ரீ வெங்கடேசன் அண்ட் மாயா திருக்கொண்டா. கவிதா, ஏதாச்சும் கண்டென்ட் சொல்லுங்களேன். கண்டென்ட் சொல்லிட்டா போச்சு. அதுக்கு முன்னாடி இந்த கொரியோகிராஃபர் பற்றி கொஞ்சம் சொல்லிடலான்னு நினைக்கிறேன். இவங்க 6th கிரேட்லேருந்து கொரியோ பண்ணிட்டு இருக்காங்க. கண்டினியூஸாக 6 இயர்ஸ் இந்த டிஎம்ஆர் மேடையில் கொரியோகிராஃபராக வந்துட்டு இருக்காங்க. இப்போ சோஃபோமோர் கிளாஸில் இருக்கா. ப்ளஸ் அவங்க ஸ்டேட் ஜிம்னாஸ்டிக் அண்ட் அத்லெட் அண்ட் வெரி குட் டான்சர் ப்ளஸ் சிங்கர் ஆல்சோ. இன்னொரு ஸ்பெஷாலிட்டின்னு ஒரு செகண்டில் ஷீ கேன் மேக் கிராக் ஜோக்ஸ் போல இருக்கு. ஸோ அவங்க இந்த தடவை என்ன பண்ணிருக்காங்கன்னு தெரியுமா சத்யா? என்ன பண்ணியிருக்காங்கன்னா மியூசிக்கல் ட்ராமா ஸ்கிட் பண்ணுறாங்க. எதை பற்றின்னு உங்களுக்கு எதாவது ஐடியா? எதை பற்றினா எல்லாரும் இப்போ ஃபோனை வச்சுட்டு அதுலேயே போயிட்டு ஸோ அந்த டெக்னாலஜிக்குள்ளேயே இருக்காங்கல்ல. ஸோ அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். ஓகே, அதுக்கான சொல்யூஷனும் இந்த ட்ராமாவில் கொடுக்க போகிறாங்க. ஆக்சுவலி இது கிட்ஸுக்கு மட்டும் கிடையாது, நமக்கும் தேவையான ஒரு விஷயம். கண்டிப்பாக நம்மளுக்கு தான் ரொம்ப தேவை. ஆமாம், பார்க்கலாங்க. எல்லோருக்கும் வணக்கம். கடந்த 16-17 வருட காலமாக நமது நேரத்தையும் சிந்தனையையும் வீணடிக்கும் விஷயங்களில் இந்த மொபைல் ஃபோனுக்கு மிக முக்கிய பங்கு உண்டு. நமது குழந்தைகளின் எதிர்காலத்தை வீணடிக்கும் ஒரு கொடிய விஷமாக இந்த மொபைல் ஃபோன் மாறியுள்ளது. இதை ஒரு மேடை நாடகமாக சில பாடல்களுடன் நம் மெர்க்குரி பூக்கள் குழந்தைகள் ஆடியும் பாடியும் நடித்தும் காட்டப் போகிறார்கள். செல்போனை கூட ஒழித்து விடலாம், ஆனால் இந்த செல்ஃபியை ஒழிக்கவே முடியாது. டெரா பைட்டா காதல் இருக்கு, நீயோ பிட்டு பிட்டா பைட்டு பண்ணா ஏறோங்க இருக்கு. டெரா 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 பைட்டா காதல் இருக்கு, நீயோ பிட்டு பிட்டா பைட்டு பண்ணா ஏறோங்க இருக்கு. இன்ஸ்டாகிராமத்துல வாடி வாழலாம், நாம வாழும் நிமிஷத்தெல்லாம் சுட்டு தள்ளலாம். நானும் நீ சேரும் போது தாறு மாறுதான், ஃபேஸ்புக்கில் பிச்சு கீழே லைக் ஷேர் தான். Let's take a selfie pulla, give me a selfie pulla, give me a let's take a selfie pulla, give me a selfie pulla, give me a let's take a selfie pulla, selfie pulla, selfie pulla, selfie pulla. சரி, செல்ஃபி எடுத்துட்டு போகட்டும். ஸ்கூலுக்கு போய் படிக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா அங்கேயும் போய் ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க. யூடியூப்லேயே எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க. பெரிய பெரிய ஆட்களே செல்ஃபோனில் தான் வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. மொபைல் ஃபோன்லேயே வாழ்க்கையை நடத்த இல்லாமல் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்து ஆடி பாடிட்டு இருக்காங்க. பள்ளிக்கூடம் போகாமலே நாங்க பாடம் படிக்காமலே ஆசான கூட்டமுங்க அண்ணனுக்கு பூமாலை போட்டு விடுங்க. மெத்த படிச்சிடத்தா மேதாவி ஆகிடத்தா சத்தியமா புத்தி இல்லைங்க. 10 வருஷம் தான் கத்தி கத்தி வாதியாரு கண்ட பலன் ஒண்ணும் இல்லைங்க. ஓடி ஆடுற வயசுல, பள்ளிக்கூடத்துக்கு போய் பாடம் படிக்கிற வயசுல, மற்ற குழந்தைகளுடன் சேர்ந்து விளையாடும் வயசுல நம் குழந்தைகள் செல்போன் மட்டும் போதும் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. குழந்தைகளே, இது ஒரு பெரும் ஆபத்து.
நாம் செல்போனுக்கு அடிமை ஆகக்கூடாது. நமது வளர்ச்சியை செல்போன் பயன்பாட்டினால் முடக்கி வைக்கக்கூடாது. ஓடியாடும் வயசு இது, அறிவை தேடும் வயசு இது. போனுக்குள்ள போதஞ்சி போய் தொலைஞ்சி போகாதே. நோய் நொடி வறுமையத்தான் ஒழிச்சிடவே நேரம் இல்ல. பொன்னான நேரத்தை நீ வீணாக்கிடாதே. அட நல்லது செய்யவே சாதனை செய்யவே நேரம் பத்தலையே. செல்போனை நோண்ட உனக்கு தாண்டா நேரம் போதலையே. அட உழைச்சி உழைச்சி தெஞ்சு போனா கெத்து தானடா. நீ துரு பிடிச்சி அழிஞ்சு போனா வெத்து தானடா. இன்றைய காலகட்டத்தில் செல்போனை கம்ப்ளீட்டா ஒதுக்கி வைக்க முடியாது. அதை கீழே வைத்து விட்டு பாருங்கள் குழந்தைகளே, ஒரு பெரும் உலகமே உங்கள் முன்னால் காத்திருக்கின்றது. நமது பாரத ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள் ஒரு பெரும் கனவு ஒன்று கண்டார். அந்த கனவை நாம் நனவாக்க வேண்டும். கனவு என்னன்னு பார்த்துடலாமா? அப்துல் கலாம் கண்ட கனவு பலிக்கணும். வருங்காலத்திலே கண்மணிகள் உங்க வாழ்க்கை ஜெயிக்கணும். அப்துல் கலாம் கண்ட கனவு பலிக்கணும். வருங்காலத்திலே கண்மணிகள் உங்க வாழ்க்கை ஜெயிக்கணும். மலையேறி போச்சு இங்கு கருத்தான ரைம்ஸ். தனியாக சிரிக்க இங்க வந்தாச்சு மீன்ஸ். மலையேறி போச்சு இங்கு கருத்தான ரைம்ஸ். தனியாக சிரிக்க இங்க வந்தாச்சு மீன்ஸ். தவறான பழக்கம் அது உன சுண்டி இழுக்கும். தவறான பழக்கம் அது உன சுண்டி இழுக்கும். நீ அடிக்ட் ஆகானா லைஃப் போகும் வீணா. நீ அடிக்ட் ஆகானா லைஃப் போகும் வீணா. அப்துல் கலாம் கண்ட கனவு பலிக்கணும். வருங்காலத்திலே கண்மணிகள் உங்க வாழ்க்கை ஜெயிக்கணும். ஃபுட்பால் கபடின்னு விளையாட்டு இருக்கு. செல்போனை கொதிக்க இந்த பப்ஜியும் எதுக்கு? ஃபுட்பால் கபடின்னு விளையாட்டு இருக்கு. செல்போனை கொதிக்க இந்த பப்ஜியும் எதுக்கு? கண் ரெண்டு வலிக்கும் கை நோவால துடிக்கும். கண் ரெண்டு வலிக்கும் கை நோவால துடிக்கும். பசங்க செல்போனை நோண்டி படிக்காம போகும். செல்போனை நோண்டி படிக்காம போகும். அப்துல் கலாம் கண்ட கனவு பலிக்கணும். வருங்காலத்திலே கண்மணிகள் உங்க வாழ்க்கை ஜெயிக்கணும். அப்துல் கலாம் கண்ட கனவு பலிக்கணும். வருங்காலத்திலே கண்மணிகள் உங்க வாழ்க்கை ஜெயிக்கணும்.